ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இன்றைக்கி நம்ம ரொம்ப ருசியான சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியே ஆகணும். அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபி. ரெஸ்டாரண்ட்டில் கூட இந்த டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிக்கன்லேயே நான் செய்கிறதுல ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டான பெஸ்ட்டு ரெசிபி அப்படின்னு சொல்லுவேன். இதை நீங்கள் நாட்டுக்கோழியில் கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நீங்கள் எது கூட வேணாலும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா, நான் இப்படின்னு எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். இது செய்கிறதுக்கு கடையில் எந்த ஒரு பொருளுமே வாங்க தேவையில்லைங்க. சிக்கன் மட்டும் ஒரு 1/2 kg வாங்கி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து போனோட சேர்த்து கூட செய்யலாம். நம்ம கறி வாங்கும் போது சில நேரங்களில் சக்க மாதிரி இருக்கிற மாதிரியான கறியாக போட்டுருவாங்க. அதில் கூட இந்த ரெசிபியை நீங்கள் செய்யலாம். ரொம்ப சூப்பராக அந்த ஜூஸியாக அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கிட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ சுக்கா பண்ணுறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த மசாலா தான் இந்த ரெசிபிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நான் சொல்லக்கூடிய அளவுகளில் நீங்களும் செஞ்சுக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். சோம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ நம்ம செய்கிற மசாலா பவுடர் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கனுக்கான அளவு சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு சிறு துண்டு அளவுக்கு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 5 அல்லது 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 5 காஞ்ச மிளகாய் சேர்த்தோன்னா சரியான அளவாக இருக்கும். நீங்கள் நல்ல காரம் சாப்பிடுவீங்கன்னா கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில வச்சு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இந்த மாதிரி ட்ரையாக வறுபட்டாலே போதும். ஹையில் வச்சு வறுக்காதீங்க, உடனே நிறம் மாறிடும், சரியாக வறுப்படாது. ஸோ மிதமான தீயில வச்சு நல்ல ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதுலேருந்து நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். பொதுவாக வறுத்து அரைச்சி செய்கிற அந்த மசாலாவோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கிறதுனால. அதுலேயும் நம்ம இந்த மெத்தடில் வறுத்து அரைக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் உங்களுக்கே தெரியும். நான் சொல்லும் போது அது வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஒரு முறையாவது இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அளவுகள் மாறிச்சுன்னா அதோட டேஸ்ட்டும் மாறிடும். ஸோ 1/2 கிலோ அளவு சிக்கனுக்கு இந்த அளவுக்கு இந்த பொருளெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறத ஒரு மிக்சர் ஜாரில் கொட்டிக்கலாம். அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே மறுபடியும் பேனை வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதோட நிறம் அந்த பச்சை நிறம்லாம் போயிட்டு ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுட்டு கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு இவ்வளோ வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயோட அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சேர்த்துட்டு இதையும் வந்து லைட்டாக வதக்கி விட்டுறலாம். இது எதுவுமே வந்து ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் அந்த எண்ணெயில் ஒரு 2 முறை நம்ம வாட்டும் போதே அதோட பச்சை வாசனை போயிட்டு அதோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 10 செகண்ட் நம்ம லைட்டாக வதக்கிடலாம். நம்ம எந்த நான்வெஜ் செஞ்சாலும் அது டேஸ்ட்டாக வரதுக்கு இந்த இஞ்சி பூண்டு விழுதோட ரேஷியோ ரொம்ப முக்கியங்க. 100 கிராம் அளவு பூண்டு எடுக்கிறீங்கன்னா 75 கிராம் அல்லது 100 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. சில பேர் சரிசமமாக போடுவாங்க, சில பேர் பூண்டை விட இஞ்சி கொஞ்சம் கம்மியாக போடுவாங்க. இது ரெண்டுத்தில் எப்படி வேணாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆனால் இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது இஞ்சி அதிகமாக போயிடக்கூடாது. இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நாம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் கடையில் வாங்கின தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே ரெடி பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுறலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வதங்கக்கூடாதுங்க. ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் அந்த எண்ணெயில் பெரட்டி மட்டும் விட்டுக்கோங்க. தேங்காயை வதக்காமல் அப்படியே கூட சேர்க்கலாம். ஆனால் அந்த எண்ணெயில் லைட்டாக ஒரு பெரட்டும் போது அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இது லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம அந்த மசாலாலாம் வறுத்து கொட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடவே இதையும் சேர்த்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கும்போது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா வறுக்கும் போதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து கூட வறுத்துக்கலாம். நான் வந்து அந்த மாதிரி சேர்க்க மாட்டேன். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மிளகுத்தூள் சேர்க்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இதை நம்ம அரைச்சிட்டு இருக்கும் போதே அதோட அரோமா அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த மசாலா தாங்க இந்த ரெசிபிக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் அரைச்சி செய்யுங்க. இப்போ நம்ம வெங்காயம் வதக்குன அந்த பேன்லேயே
2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. கூடவே நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா நிறம் மாறி லைட்டாக ப்ரௌன் கலரில் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு இது நம்ம வதக்கணும். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இப்போதைக்கு அது இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வச்சுருந்தா அதை சேர்த்து செஞ்சுக்கோங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். இது கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். பச்சை மிளகா கீரி சேர்க்க தேவையில்ல, அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ரெசிபியில் நம்ம தக்காளியே சேர்க்க போகிறது இல்லைங்க, தக்காளி சேர்க்காம தான் செய்யணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். இதோட பச்சை வாசனைலாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இது கூட நம்ம கறி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து போனோட உள்ளதும் சேர்த்து செஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய கறியை இந்த மாதிரி சுக்கா செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சில நேரங்களில் நம்ம சிக்கன் எடுப்போம், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சத பீஸாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் இந்த மெத்தடில் செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். உள்ளுக்குள்ளெல்லாம் நல்ல மசாலா இறங்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறியை எண்ணெயிலே இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்க்க போகிறோம். கறியை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்ச அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி விட்டு இது கூட ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அலசி விட்டு இது கூட ஊற்றிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம எந்த தண்ணியும் ஊற்றக்கூடாது. இந்த மசாலாவை நம்ம லைட்டாக அலசி விட்டு ஊற்றிருக்கோம் இல்லையா, இந்த தண்ணியிலேயே இந்த கறி வந்து வேகிறதுக்கு போதும். அதுலேயே ரொம்ப சூப்பராக குக் ஆகிடும். இதை நம்ம குக்கரில் கூட வைக்கவே கூடாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பேனில் வந்து நம்ம போட்டால் வேகுமா அப்படின்னு டவுட் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இதுவே நீங்கள் நாட்டுக்கோழியில் செய்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். குக்கரில் வைக்கும் போது ஜஸ்ட்டு 1 அல்லது 2 விசில் மட்டும் விட்டுக்கோங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மசாலா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இது நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு குக் ஆகணும். அந்த மாதிரி குக் ஆகிட்டு நமக்கு வரும்போது இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா வற்றி அந்த கறியோட நல்லா ஒட்டி வந்துடும். இப்போ இதை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இது நம்ம நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணதுக்கப்புறமா இந்த மசாலாவோட நிறம்லாம் நல்லா மாறிட்டு அந்த கறியோட நல்லா ஒட்டி வரும். அதோட கலரே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இது நம்ம வேக விட்டுறலாம். இடையில 2-3 முறை நல்லா வந்து கலந்து விடுங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 2 அல்லது 3 முறை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 12 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நிறம் பாருங்கள் எந்த அளவுக்கு மாறி அந்த கறியோட நல்லா வந்து அந்த மசாலாலாம் சேர்ந்து வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ஓப்பனில் வச்சு குக் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு ரொம்ப சுக்காவாக வேண்டாம், உங்களுக்கு லைட்டாக கிரேவி பதம் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நம்ம பரட்டிகிட்டே இருந்தோம்னு சொன்னால் இப்போ வந்து பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் லைட்டாக வற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கறியோட அந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இதை நீங்கள் சப்பாத்திக்கு அல்லது பரோட்டாக்கெலாம் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இதை வந்து ரொம்ப சுண்ட விடாமல் லைட்டாக கிரேவி பதத்தில் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் சாம்பார் சாதம் அல்லது ஏதாவது கலவை சாதத்து கூட அல்லது நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து இன்னும் கொஞ்சம் சுண்ட விட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் வச்சுக்கலாம். இப்போ இது மேலே லைட்டாக வந்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ரொம்ப சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. சீரியஸாக சொல்கிறேன், இதே அளவுகளோட இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. உங்களை பாராட்டாத ஆளே இருக்க மாட்டாங்க. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கான முக்கிய காரணமே இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் எல்லார் வீடுகள்லையுமே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் சிக்கன் தான் எடுப்போம். ஆனால் ஒரே மாதிரி கிரேவி இல்லைனா ஃப்ரை தான் செய்வோம். ஆனால் சிக்கனில் பலவிதமான வெரைட்டி ரெசிபிஸ் செய்ய முடியுங்க. ஆனால் நம்ம தான் பெருசாக ட்ரை பண்ணுறது கிடையாது. குறிப்பாக சிக்கனில் செய்யக்கூடிய இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வச்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.